வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்துடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வகையிலே குறிப்பிட்ட ஒரு சில துறைகளிலே ஆழமான ஒரு ஒருங்கிணைப்பை அமெரிக்காவுடன் ஏற்படுத்துவதற்கு காரணி தரப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது. மிகவும் குறிப்பாக பார்த்தமாக இருந்தால், சிஜிஎஸ்எம்ஏ ஒப்பந்தமானது தற்போது பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கனடாவினுடைய இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு போன்றவற்றை மையப்படுத்தியதாக அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே சில துறைகளிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆழமான முறையிலே காரணி தரப்பு ஆரம்பித்திருக்கிறது. வட அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வலிமையை வலுப்படுத்துவதற்கு இது மிகவும் அவசியம் என்று அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது, சீனாவுடனான கனடாவினுடைய வர்த்தக தொடர்புகளின் காரணமாக அமெரிக்கா தற்போது திருப்தியற்ற நிலையில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சீனாவுடன் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திலும் கனடா மிகவும் எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க செனட்டர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். வாஷிங்டன் மற்றும் பீஜிங் இடையிலான தற்போதைய பதட்டமான சூழ்நிலையிலே கனடாவினுடைய இத்தகைய முடிவுகள் அதன் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அது மறைமுகமாக அமெரிக்காவுடனான உறவிலே சில நெருக்கடிகளை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கனடாவானது தன்னுடைய நட்பு நாடுகளினுடைய நலன்களையும் கருத்திற்கொண்டு செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு மாக்காணி தரப்பினால் வரவேற்கப்படும் என்பது தற்போது கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு நட்பு நாட்டினுடைய நலன்களையும் கருத்திற்கொண்டு தங்களுடைய வெளியுறவு கொள்கைகளை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கன் செனட்டர் ஒருவர் அறிவுறுத்துகிற ஒரு சூழ்நிலையிலே அதே நிலைப்பாட்டை அமெரிக்கா கனடா மீது எடுத்ததா? குறிப்பாக வர்த்தக வரி விதிப்புகள் என்கின்ற ஒரு பொருளாதார அழுத்தம் ஒன்று கனடா மீது விதிக்கப்பட்டது. குறிப்பாக உலகின் பல்வேறு நாடுகள் மீது அது விதிக்கப்பட்டது. அது கவுண்டர் டாரிஃப்ஸ் என்கின்ற பெயரிலே விதிக்கப்பட்டது. ஆனால் விதிக்கப்படுகிற போது அது கனடா மீது ஏதாவது விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டதா என்கின்ற சில கேள்விகளை எழுப்புகிறது. இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய கனடா மீதான அழுத்தம் என்பது ஏனைய நாடுகள் மீதான அழுத்தத்துடன் ஒப்பிடுகின்ற போது ஓரளவுக்கு குறைந்ததாகத்தான் இருக்கிறது. அதே போல கனடாவினுடைய இறையாண்மையை அமெரிக்க அதிபர் தரப்பானது கேள்விக்குறிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதாவது 51st ஸ்டேட்டாக கனடாவை உருவாக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய விருப்பமும் கனடாவினுடைய இறையாண்மை மீதான ஒரு வலிந்த உள்நுழைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கனடா மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தங்களுடைய நட்பு நிலையையும் பொருளாதார வள பகிர்வுகளையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது பல்வேறு அரசியல் விமர்சகர்களினுடைய ஏகோபித்த கருத்தாக மாறியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், அல்பர்டாவினுடைய பிரிவினை தொடர்பான, அதாவது கனடாவிலிருந்து அல்பர்டாவை பிரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்பான வாக்கெடுப்பிலே ஒரு புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாகாண பிரீமியர் டேனியல் ஸ்மித் ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது, அல்பர்டா மாகாணத்தை கனடாவில் இருந்து பிரிப்பது தொடர்பான நிலைப்பாடுகளிலே இறுதி முடிவை எடுப்பதற்கு, அதாவது அந்த வாக்கெடுப்பை நடத்துவது தொடர்பான நிலைப்பாட்டிலே இறுதி முடிவை எடுப்பதற்கு நீதிமன்ற வழக்குகளினால் தாமதங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி டேனியல் ஸ்மித் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அல்பர்டாவை கனடாவில் இருந்து பிரிப்பது மட்டுமல்லாமல் ஏனைய 9 கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக சில பொது வாக்கெடுப்புகள் கோரப்பட இருக்கிறது. இந்த நிலையிலே அதை தவிர்த்து ஏனைய 9 வாக்கெடுப்புகள் பொது வாக்கெடுப்புக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9 முக்கிய கேள்விகள் அடங்கிய வாக்கெடுப்பு தான் வர இருக்கிறது. அதிலும் மத்திய அரசுடனான மோதல் போக்கு மற்றும் எரிசக்தி திட்டங்களிலே அல்பர்டாவினுடைய பங்கு தொடர்பான கேள்விகளை முன்வைத்ததாக ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு ஒன்று வர இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஒட்டாவாவைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் மற்றும் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு குடும்ப வன்முறை சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது. குறிப்பிட்ட அதிகாரியினுடைய பெயர் வெளியிடப்படவில்லை. அதே போல அவர் ஆஃப் டியூட்டியில் இருக்கின்ற போதுதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை நேர்களே, GTA பகுதியிலே லஞ்சம் பெற்றுக்கொண்டு மோசடியான முறையிலே வாகன ஓட்டுநர் உரிமங்களை வழங்கியதாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்டாரியோ மாகாண போலீசார் மேற்கொண்ட அதிரடி விசாரணையிலே இந்த சம்பவமானது வெளிப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் ஜாமீன் விசாரணைகளுக்காக நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஒஷாவா பகுதியில் இருக்கின்ற டிம் ஹேட்சன் உணவகத்துக்கு எதிரே நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது 16 வயதான சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். உயிரிழந்தவர்களுடைய விவரம் இன்னும் வெளியாகவில்லை. இதேவேளை இது ஒரு தற்செயலான தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்ட மரணமா அல்லது திட்டமிட்ட கொலையா போன்ற குற்ற பின்னர் தொடர்பாக விசாரிப்பதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சிறுவனுடைய விவரங்கள் சிறுவர் தண்டனை சட்ட விதிகளின் அடிப்படையிலே வெளியிடப்படவில்லை. இதேவேளை நேர்களே, ஸ்கேர்பரோ பகுதியிலே கட்டுமான திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக
டொரண்டோ நகரசபை உறுப்பினர் ஒருவர் லஞ்சம் கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று தற்போது எழுந்திருக்கிறது. கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து இந்த தொகை கோரப்பட்டதாக சொல்லப்படுகிற நிலையிலே இதற்கான மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை நேர்களே, கனடாவின் விக்டோரியா நகரைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவர் பணியில் இல்லாத நேரத்திலே பாலியல் வன்கொடுமை செயற்பாட்டிலே ஈடுபட்டதாக தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். தற்போது நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணையிலே இருப்பதன் காரணமாக கூடுதல் தகவல்கள் தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், நோர்த்ஜோக் பகுதியில் இருக்கின்ற தேவாலயம் ஒன்றை தொடர்ச்சியாக சேதப்படுத்திக் கொண்டிருந்த நபர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெறுப்புணர்வினால் தூண்டப்பட்ட ஒரு குற்றச்செயல், அதாவது ஹேட் மோட்டிவேட்டட் மிஸ்சீஃப் என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டானது தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த தேவாலயத்தினுடைய ஜன்னல் கண்ணாடிகளை அந்த குறிப்பிட்ட நபர் சேதப்படுத்திக் கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை நேர்களே, டொரண்டோவின் நோர்த்ஜோக் பகுதியிலே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பினுடைய மேற்தளத்திலிருந்து விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றான். குறிப்பாக அந்த சிறுவனை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றும் மீட்பு குழுவினர் விரைந்து சென்றும் காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு விபத்தா அல்லது கவனக்குறைவா என்பது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை செய்து வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, மிசிசாகாவினுடைய டெர்ரி பகுதியிலே மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் அப்பகுதியிலே சாலை போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவினுடைய லண்டன் நகருக்கு மேற்கே ஒரு பண்ணை ஒன்றிலே கடும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு மினி சூறாவளியின் காரணமாக ஒரு கடும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பண்ணையில இருந்த சோலார் பேனல்கள் தூக்கி வீசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் தெய்வாதீனமாக யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்பது ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதேவேளை நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய வடமேற்கு பகுதியிலே காணாமற் போன பனிச்சறுக்கு வீரர் ஒருவர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கடினமான குளிர்கால சூழலே இவருடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே மரணத்திற்கான மிக கிட்டிய காரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சர்ரே பகுதியிலே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவத்திலே 2 ஆண்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது ஒரு இலக்கு வைக்கப்பட்ட திட்டமிட்ட தாக்குதல் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு ஆபத்து இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதேவேளை குற்றவாளிகள் தொடர்பான தகவல் கிடைத்தால் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், பயணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதை தவிர்ப்பதற்காக வெஸ்ட்ஜெட் விமான நிறுவனமானது வேண்டுமென்றே விமானங்களை மாற்றியமைப்பதாக தற்போது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்ற போது பயணிகளுடைய உரிமைகளை மதிக்காமல் இது செயற்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, மிகவும் ஆபத்தான ஹேண்டா வைரஸ் பரவிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற கனடியர்கள் தற்போது பாதுகாப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலே சிலருக்கு தற்போது நோய் தொற்று அறிகுறிகள் தெரிவதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த வைரஸினுடைய அவுட் பிரேக் ஆனது தற்போது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொரோனா வைரஸ் போல இதுவும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு அச்சம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. இதேவேளை நேர்களே, செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படுகின்ற ஆபாச படங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு கனடியன் பெடரல் கவர்மெண்ட் ஒரு வரைவு ஒன்றை தயாரித்திருக்கிறது. இதன்படி AI மூலம் அரை நிர்வாண படங்களை உருவாக்குவது கூட இனி கடுமையான தண்டனைக்குரிய ஒரு செயற்பாடாக மாறியிருக்கும். இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.